chatgpt. ஸோ ரீசெண்ட் டேஸில் இந்த வேலை நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் chatgpt? ஒரு ஏஐ டூல் தான் வந்து chatgpt. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூகுளில் நீங்கள் ஒரு விஷயம் சர்ச் பண்ணும்போது அதுக்கான ஆன்சர்ஸ் எக்கச்சக்கமான ஆன்சர்ஸ் வரும். பட் chatgpt அப்படி கிடையாது. ஸோ நேரடியாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி சேட் பண்ணால் எப்படி உடனே மெசேஜ் வருமோ அந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு chatgpt. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் உட்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபத்து. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஓ ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து என் இழவு? ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டான். சப்போஸ் எனக்கு லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இருக்குமா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. தேங்க்யூ. இப்போ இதுக்காக சொன்னேன்னா இந்த மாதிரி கஷ்டமான கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்காதீங்க. ஸோ ஜோக்ஸ் அபார்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த விதமான கேள்வியும் கிட்டத்தட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி சேட் பண்ணுவீங்களோ வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி கேட்டுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறீங்க, அதுக்கு நல்ல ஒரு கேப்ஷன் தேவைன்னா அதையும் போய் chatgpt கேட்டு ஒரு நல்ல கேப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறையா இருக்குது chatgpt பொறுத்தவரைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் chatgpt யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள்.